உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே. நியூஸ் 16 செய்திகள் உடனுக்குடன். நியூஸ் 16 எதிரொலியை தொடர்ந்து ஆதரவற்று இருந்த இருளர் குடும்பத்தினரை சந்தித்த அரசு அதிகாரிகள் 3 பெண் குழந்தைகளுக்கும் தரமான கல்வி வழங்குவது குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி கெடிலம் நதிக்கரையில் தற்காலிக கொட்டகை அமைத்து 3 பெண் குழந்தைகளுடன் ஆதரவற்று இருந்த இருளர் சமுதாயத்தைச் சேர்ந்த குமார் உமா குடும்பத்தினர் குப்பைமேடுகளில் கிடக்கும் பாட்டில்கள், பிளாஸ்டிக் உபகரணங்கள் உள்ளிட்டவைகளை சேகரித்து அதனை பழையிரும்பு கடையில் விற்று வாழ்க்கையை ஓட்டி வரும் அவல நிலையை நமது நியூஸ் 16 பிரத்யேக சிறப்பு செய்தி தொகுப்பாக வெளியிட்டு இருந்தது. அதை கண்ட சமூக ஆர்வலர்கள் ஆதரவற்ற இருளர் சமுதாயத்தை சேர்ந்த குடும்பத்திற்கு ஆதரவுகரம் நீட்டி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து 3 பெண் குழந்தைகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த நமது நியூஸ் 16 வாயிலாக சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் பவானி, வருவாய் ஆய்வாளர் சுபாஷினி, கிராம நிர்வாக அலுவலர் சசிகுமார் உள்ளிட்ட அதிகாரிகள் குமார் உமா குடும்பத்தினரை நேரில் சந்தித்து இதற்கு முன்பு அவர்கள் எங்கு வசித்தனர், எதற்காக பண்ருட்டி கெடிலம் நதிக்கரைக்கு இடம்பெயர்ந்தனர் என விசாரணை மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து அவர்களுக்கு ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை உள்ளிட்டவைகளை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்வது குறித்து விசாரணை மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து குமார் உமாவின் 3 பெண் குழந்தைகளுக்கும் தரமான கல்வி வழங்குவது குறித்தும் அவர்களை பள்ளியில் சேர்ப்பது குறித்து அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். நியூஸ் 16 செய்தி எதிரொலியை தொடர்ந்து ஆதரவற்று இருள் சூழ்ந்து இருந்த இருளர் சமுதாயத்தை சேர்ந்த குமார் உமா குடும்பத்தினருக்கு தங்குவதற்கு தற்காலிக இடம், உடுத்த உடை, உண்ண உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை சமூக ஆர்வலர்கள் வழங்கி வரும் நிலையில் அவர்களது 3 பெண் குழந்தைகளுக்கும் தற்போது தரமான கல்வி வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் குமார் உமா குடும்பத்தாரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை அரசு அதிகாரிகள் மேற்கொண்டு வருவது அப்பகுதி மக்களிடையே வரவேற்பையும் பாராட்டை பெற்று வருகிறது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.